வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட் செமஸ்டர்லேருந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக அதோட இன்ட்ரடக்ஷனும் அதுலேருந்து பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதோட கண்டினியூஸ் ப்ராப்ளம். ஸோ இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன? த டயமீட்டர்ஸ் ஆஃப் பைப் அட் செக்ஷன் 1 and 2. ஸோ ஒரு பைப்பில் 2 செக்ஷன் இருக்கு. முதல் செக்ஷனுக்கு வந்து டயாமீட்டர் 15. ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணும். எப்பெல்லாம் வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், எலிப்டிக்கல்ல ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் இருக்கும். பட் நமக்கு எலிப்டிக்கல் கிராஸ் செக்ஷன் வரப்போறதுல சர்க்குலர் தான் வரும். டயாமீட்டரா ரேடியஸாங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. ஸோ த டயாமீட்டர் இஸ் 15 and 20 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ பைப் என்லார்ஜ் ஆகுது. Find the discharge through the pipe if the velocity at section 1 is 4 meters per second. Also determine the velocity at section 2. ஸோ ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஷேப் கிடையாது. டயாமீட்டர் என்ன ஆகுதுன்னா என்லார்ஜ் ஆகுது. கரெக்டா? ஸோ கொஞ்சம் பெரிய பைப் ஆகுது, போயிட்டு இருந்தது. ஸோ இது வந்து 0.15 மீட்டர், இது 0.2 மீட்டர். சென்டிமீட்டர் நான் டைரக்டா மீட்டர்ல எழுதிட்டேன். இதுல இருக்கிற வெலாசிட்டி, இது செக்ஷன் 1, இது செக்ஷன் 2. இதுல இருக்க வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்ட். ஸோ நான் வந்து ரெண்டொன்னும் கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிக்வயர்ட் டேட்டா என்னோட டிஸ்சார்ஜ், செகண்ட் ரிக்வயர்ட் டேட்டா வெலாசிட்டி அட் செக்ஷன் 2. ஸோ இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். லாஸ்ட் வீடியோவில் பேசினது தான். டிஸ்சார்ஜுக்கான ஃபார்முலா Q is equal to AV. கரெக்டாக ஏரியா இன்டூ வெலாசிட்டி. அப்போ Q equal to AV அப்படிங்கும்போது எனக்கு என்ன இருக்கு? ஏரியா π/4 d ஸ்கொயர், டயமீட்டர்னால π/4 into 0.15 ஸ்கொயர் இன்டூ வெலாசிட்டி. வெலாசிட்டி எவ்வளவு? 4. ஏன்னா Q1 V1. அதே மாதிரி இங்க A1 V1 ஈக்குவல் டு A2 V2. இங்க எவ்வளோ A1 V1 உள்ள போதோ அவ்வளோ A2 V2 இங்க வெளியே வந்திருக்கணும். கரெக்டா? அதனால அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். π/4 d ஸ்கொயர் அப்படிங்கும் போது pi divided by pi/4 into 0.15 square into 4. pi/4 அந்த 4 கட் பண்ணி இருந்திருக்கலாம் டெக்னிக்கலா. ஸோ 0.0706 0.0706 மீட்டர் ஸ்கொயர். கிளியரா? கேஜி ஏரியா இன்டூ 4 தான் போட்டாச்சு. ஸோ கேஜி மீட்டர் கியூப் பர் செகண்ட். கிளியரா? டிஸ்சார்ஜோட யூனிட் மீட்டர் கியூப் பர் செகண்ட். தென் இங்க இருந்து எனக்கு V2 கண்டுபிடிக்கணும். V2 is equal to A1 V1 by A2. பட் ஏரியாவா கண்டுபிடிக்க வேண்டாம். அகெயின் π/4 into D1 ஸ்கொயர் V1 by π/4 D2 ஸ்கொயர். இதை கட் பண்ணிடலாம். இதே தான் செகண்ட் யூனிட்ல யூஸ் பண்ணோம். என்னால இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. D2 ஸ்கொயர். So D1 by D2 the whole square, that is 0.15 divided by 0.2 the whole square into 4. So solve பண்ணும்போது again calculator இருக்கனால பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் if you want to skip calculator to majority of the part, ஏன்னா நான் ஓரளவுக்கு மைண்ட் கால்குலேஷன் போட கூட பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாஸ்டாகவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு டெசிமலுங்கிறனால நான் 15/20 கூட எழுதிக்கலாம். ரேஷியோங்கிறனால the whole square into 4. If I cut this 3/4 or 3 table, the whole square into 4, 9/16 into 4, which is 9/4. So 9/4 அப்படிங்கும்போது 2.25 மீட்டர் per செகண்ட். கிளியரா? இதான் என்னோட ஆன்சர். கால்குலேட்டர்ல நீங்க போடுறதுன்னு தாராளம் போடலாம். 0.15 divided by 0.2 the whole square into 4. 2.25 தான் வருது. கிளியரா? இதான் வந்து எனக்கு செக்ஷன் 2 ஓட வெலாசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், a 30 centimeter diameter pipe carries oil of specific gravity 0.8. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்குங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். டென்சிட்டி வந்து 800 kg per meter cube. ஞாபகம் இருக்கும், நம்ம ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்டு வாட்டரோட டென்சிட்டி போட்டால் எனக்கு அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி கிடைக்கும். பட் பார்ப்போம் தேவைப்படுதான்னு. மாஸ் ஃப்ளோ ரேட் கேட்டிருக்காங்க, அப்போ தேவைப்படும். ரைட்? வெலாசிட்டி 2 மீட்டர் per செகண்ட். ஸோ 30 சென்டிமீட்டர் டயமீட்டர் பைப்ல வந்து அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி 2 மீட்டர் per செகண்ட். At another section, the diameter is 20 centimeters. So diameter கம்மி ஆகுது, ஆப்வியஸா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்.
Find the velocity at this section and the mass flow rate. So again, ரஃபா டயக்ராம் போட்டோம்னா ஒரு 30 சென்டிமீட்டர் டயமீட்டர் பைப் என்ன ஆகுது அப்படின்னா 20 சென்டிமீட்டரா மாறுது. So 20 சென்டிமீட்டர் 0.2 மீட்டர் 0.3 மீட்டர். கிளியரா? இதோட வெலாசிட்டி 2 மீட்டர் per செகண்ட். இங்க இருக்கிற வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அது போக எம் டாட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். டிஸ்சார்ஜ் கேட்கல, எம் டாட் கேட்குறாங்க, கேர்ஃபுல்லா இருக்கணும். மாஸ் இன்டூ மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ கியூ, ரைட்? எம் டாட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏவி, அதெல்லாம் ரோ கியூன்னு கூட எழுதிக்கலாம் டிஸ்சார்ஜ். ஆர் எம் டாட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏவி. இதுதான் நம்ம போட போற ஃபார்முலா. ரோ 1 கிடையாது, ஒரே ரோ தானே. ஸோ ரோ ஏவி அப்படிங்கும்போது ஏரியா 1 வெலாசிட்டி 1 போடணும், அப்படி இல்லைன்னா ஏரியா 2 வெலாசிட்டி 2 போடணும். அது மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். கிளியரா? ஸோ அப்போ எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ V2 A1 V1 equal to A2 V2 according to continuity equation. So V2 equal to போனது மாதிரியே pi by 4 D1 square V1 divided by pi by 4 D2 square. So pi by 4 cut ஆயிரும். So I'll get my V2 is equal to D1 by D2 the whole square into V1. So D1 by D2 whole square அப்படிங்கும்போது D1 கேர்ஃபுல்லா இருக்கணும். வேல்யூஸ் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் இடம் மாறிடுச்சுன்னா கஷ்டமாயிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாவே வேல்யூஸ் சூஸ் பண்ணுங்க. D1 வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் 0.3. So 0.3 divided by 0.2 whole square into V1 is 2 meter per second. So 4.5 வருது. 4.5 meter per second கிடைச்சிருச்சு ஆன்சர். தென் இப்போ எனக்கு எம் டாட் வேணும். எம் டாட் இஸ் ஈக்குவல் டு ரோ A1 V1 இல்லைன்னா ரோ A2 V2 எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ பை பை 4 இன்டூ 0.3 ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, இன்டூ 2 இன்டூ ரோ வந்து 800. ஸோ 113.09 113.09 kg per second. Clear? kg per second. Meter cube per second discharge, kg per second வந்து mass flow rate. இதான் இதோட ஆன்சர். ஸோ we'll go for one more sum in this video. இது கொஞ்சம் முக்கியமான சம்மும் கூட. இதோட we'll be winding up with continuity equation problem. So water flows through a pipe of 1.2 meter. ஸோ ஒரு ஏபிங்கிற பைப் செக்ஷன் இருக்கு, அதில் 1.2 மீட்டர் டயமீட்டர்ல 3 மீட்டர் per செகண்ட்ல ஃப்ளோ ஆயிட்டு. Then passes through a pipe BC of 1.5 meter. அங்கிருந்து BCங்கிற செக்ஷனுக்கு போகுது. At C the pipe branches, right? அப்போ பிரான்ச் ஆகுது. பிரான்ச்னா என்ன, மினிமம் 2 இருக்கும், கரெக்டா? Branch CD is 0.8 meter, carries 1/3 of the flow. The flow in velocity branch C is 2.5 meter. So CE ஆகும் CD ஆகும் பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் AB எடுத்துப்போம். ஒரு பைப் ஏபின்னு இருக்கு, இதான் செக்ஷன் ஏபி. இந்த ஏபில இருந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து இன்னொரு செக்ஷனுக்கு போகுது, அது வந்து பிசி. பிசியோட டயமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஏபி 1.2ல இருந்து பிசி எவ்வளவா மாறுது, 1.5. அப்போ பைப் பெருசாகணும். ஸோ இது வந்து பிசி. இப்போ பிசில என்ன ஆகுதுன்னா இட் பிரான்ச்சஸ் இன்டு 2. ஸோ சிடி ஆகும் சிஇ ஆகும் மாறுது. சிடியோடது 0.8, சிஇயோட டயாமீட்டர் கொடுக்கல, என்னால் யாரு பெருசுன்னு என்னால் கம்பேர் பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் சும்மா ட்ரா பண்ணிக்கிறேன். இது சிஇ, இது சிடி, அவ்வளோதான். இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராமுக்கு நான் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க டேட்டாவை நம்ம டயக்ராமுக்கு மாற்றிக்கலாம். இது 1.2 மீட்டர், மீட்டரில் தான் இருக்குது, கேர்ஃபுல்லாக. இது 1.5 மீட்டர். சிஇ வந்து வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. Find the flow rate, A velocity, CD, diameter of CE கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 2.5 மீட்டர் per செகண்ட். இந்த டயாமீட்டர் வந்து கொஸ்டின் மார்க். டயாமீட்டர் ஆஃப் CE is equal to கொஸ்டின் மார்க். சிடியோட டயாமீட்டர் வந்து 0.8 மீட்டர், 0.8 மீட்டர். வெலாசிட்டி ஆஃப் சிடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி வந்து VCD is equal to கொஸ்டின் மார்க். இது போக வேற என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஃப்ளோ ரேட். வால்யூம் ஃப்ளோ ரேட்டுங்கிறது தான் டிஸ்சார்ஜ் மீட்டர் கியூப் per செகண்ட்.
velocity in BC. இதோட velocity VBC equal to question mark and velocity in CD and diameter. 4 டேட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி எவ்வளவு உள்ள வருதோ அவ்வளவு வெளியே போகணும்னு படிச்சோம். கரெக்டா? அப்ப இங்க வந்து A1 நான் இதை 1 2 3 4 எடுக்கிறேன். 1 2 3 4 சிம்பிளிசிட்டிக்காக. இல்ல நீங்க ABBCன்னு எழுதிட்டு இருக்கலாம். ஸோ A1 B1 should be equal to இங்க எவ்வளவு வெளியே வருதோ ஐ மீன் இதுக்குள்ள எவ்வளவு உள்ள போகணுமோ அவ்வளோ வந்து இதுக்குள்ள என்ட்ரி ஆகணும். கரெக்டா? ஸோ A2 B2. இப்ப இதுல இருக்க ஃப்ளூயிடுக்கு 2 வழி இருக்கு. சரியா? இதுல இருக்குது இதர் இப்படியும் வெளியே போகலாம் இல்ல இப்படியும் வெளியே போகலாம். அப்போ இதுவும் 2 ஈக்குவல், இது 2 ஆட் பண்ணாதான் ஈக்குவல் ஆகும். கரெக்டா? A3V3 பிளஸ் A4V4. இது புரிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ல எந்த சம் கேட்டாலும் உங்களால பண்ணிட முடியும். ஸோ A1V1ங்கிறது ஏபில இருக்கிற ஃப்ளோ. அங்க எவ்வளவு இருக்கோ அதே தான் பிசியில இருந்தாகணும். ஸோ A2V2. இப்ப இந்த ரெண்டுலயும் இருக்கிறது பாக்கி 2 வழியா எஸ்கேப் ஆகுது. ஏபி வழியா உள்ள வருது, ஏபில இருந்து பிசிக்கு உள்ள வருது. அதே அளவு அப்படியே வந்தாகணும். ஆனா டிசி வழியா 2 டோர், ரைட்? உள்ள வர்றதுக்கு 1 டோரு, வெளியே போறதுக்கு 2 டோர். 2ல எதுல வேணாலும் போகலாம். இந்த தேட்டர்லாம் படம் பார்க்க போனீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி மால்ஸ்ல உள்ள தேட்டர்ஸ் வந்து என்ட்ரிக்கு 1 டோர் இருக்கும், எக்ஸிட்டுக்கு இன்னொரு டோர் ஓடி அனுப்பி வச்சிருவாங்க. சில டைம் எக்ஸிட் மோர் தென் 1 டோர்ஸ் கூட ஓப்பன் பண்ணுவாங்க. கிளியரா? அந்த கண்டிஷன் தான். ஸோ A3V3 பிளஸ் A4V4. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் மட்டும் எடுத்துப்போம். இது மட்டும் போதும். இது வந்து ஒரு 3 ஈக்குவேஷன். கரெக்டா? இது 2 ஒரு ஈக்குவேஷன், இந்த 2 ஒரு ஈக்குவேஷன், இந்த 2 ஒரு ஈக்குவேஷன். ஸோ வி ஹேவ் டெக்னிக்கலி 3 ஈக்குவேஷன்ஸ். நான் முதல் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்றேன். A1V1 ஈக்குவல் டு A2V2. இது வரைக்கும் பண்ண அதே தான். ஸோ V2 is equal to 5/4 D1 square into V1. V1 எவ்வளவு? வெலாசிட்டி 3 மீட்டர் per செகண்ட்ல இங்க போயிட்டு இருக்கு. Into 3 divided by 5/4 D2 square. So 5/4 cut ஆயிரும். V2 is equal to D1 by D2 the whole square into 3. D1 by D2 அப்படின்னா 1.2 and 1.5. So D1 வந்து 1.2 divided by 1.5 the whole square into velocity 3 meter per second, which is 1.92. எனக்கு velocity at BC, section 2 ஓட velocity VBC is equal to 1.92 meter per second. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கேரிஸ் 1/3 ஆஃப் த ஃப்ளோ இன் ஏபி. அதாவது சிடில இந்த இடத்துல இருக்க Q வந்து 1/3 ஆஃப் ஏபி. கிளியரா? அப்ப இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். ஏபிங்கிறது A1V1 தானே, A2V2 ஈக்குவல் தான், என்னால அது கூட எடுத்துக்கலாம். A1V1 ஈக்குவல் டு A3V3 பிளஸ் A4V4. அதாவது Q1 ஈக்குவல் டு Q3 பிளஸ் Q4. எனக்கு இதுல என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1/3 ஆஃப் Q1 தான் வந்து Q3ல போகுது, பிளஸ் Q4 இஸ் ஈக்குவல் டு Q1. கரெக்டா? அப்போ Q4 is equal to 2/3 of Q1. இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. 3ல ஒரு பங்கு அங்க இருந்துன்னா மீதி எல்லாம் இந்த சைடு வந்து ஆகணும். ஸோ 2/3 of Q1. இப்போ எனக்கு இப்போ இதை வச்சு Q4 கண்டுபிடிக்க முடியும். இது முதல் Q3 நான் முடிச்சிடுறேன். Q3 equal to 1/3 into Q1 வந்து 5/4 D1 square into V1, which is equal to 5 divided by 4 into 1.2 மீட்டர்ல D1 வந்து 1.2 மீட்டர் இருந்துச்சு. D1 1.2 மீட்டர். ஸோ 1.2 ஸ்கொயர் இன்டூ V1 வந்து 3 மீட்டர் per செகண்ட். ஸோ நான் 3 மீட்டர் per செகண்ட் போட்டேன் அப்படின்னா 3.3329. So 3.35. ரைட்? இது வந்து by 3, which is equal to 1.15. So 1.15 மீட்டர் டிஸ்சார்ஜ் இல்ல. ஸோ மீட்டர் கியூப் per செகண்ட். இதுதான் வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் த்ரூ Q3. பட் எனக்கு கேட்டிருக்கிறது டிஸ்சார்ஜா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the velocity in CD. ஸோ அப்போ A3V3 equal to 1.15
இங்க ஏன் நான் இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன்னா எப்படியுமே எனக்கு இங்க Q2/3 Q1 போடணும். ஸோ எனக்கு இந்த Q1 தெரிஞ்சிச்சுன்னா இதான் Q1 தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா இருக்குங்கிறனால தான் Q1 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். 1 π/4 d1 ஸ்கொயர் இன்டு V1 தான் இந்த வேல்யூ. ஸோ எனக்கு A3 V3ல A3 வந்து equal to 1.15. அப்போ V3 is equal to 1.15 divided by π/4 d3 square, which is 4 into 1.15 divided by pi into d3. Diameter of section வந்து 0.8. CD ஓட diameter 0.8 தானே, so 0.8 square. எனக்கு என்ன கிடைக்கும்? V3 is equal to values போட்டோம் அப்படின்னா 4 into 1.15 divided by pi divided by 0.8 square. 2.28. So 2.28 meter per second. So finally எனக்கு Q4 வேணும். Q4 is equal to 2/3 into 3.35, which is equal to 2.23 வருது. ஸோ இதான் என்னோட டிஸ்சார்ஜ் 2.23 மீட்டர் கியூப் per செகண்ட். ஸோ என்னோட டயாமீட்டர் வேணும். அப்போ A4 is equal to 2.23 divided by velocity வந்து V4, which is equal to 2.23 divided by velocity at section வந்து 2.5 கொடுத்துட்டாங்க. ஸோ 2.5. ஸோ 2.23 divided by 2.5. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0.892. 0.892. எனக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? π/4 d4 ஸ்கொயர். இப்போதைக்கு 4னு வச்சுப்போம். 0.892. So d4 square is equal to 4 into 0.892 divided by pi. So 0.892 into 4 divided by pi. 1.13, which is equal to 1.13 meter square. So diameter 4 square. So diameter 4 is equal to square root of answer. So to the power 0.5 square root of, right? So 1.06 meter. So diameter of CE is equal to 1.06 meter. எப்பவுமே ஆன்சர் எழுதும்போது ஃபைனலா 4 ஆன்சர் 4 கண்டுபிடிச்சிருக்கோம். 4 எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், நமக்கும் மார்க் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். கிளியரா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோல. ஸோ ஒரு 3 சம் போட்டிருக்கோம். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ரொம்பவே ஈஸி தான். இங்க தெரியணும் அப்படிங்கிறத விட லாசஸ்ல வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம். பட் அங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க போறது இல்லை. சீரீஸ் ஆஃப் பைப்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும், அடுத்து இப்படி இருக்கும், அடுத்து இப்படி இருக்கும் அப்படின்னா A1 B1 equal to A2 V2 equal to A3 V3 தான் வரப்போகுது. பிரான்ச்சஸ் ஆகாது. அதனால எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிறத எடுத்துப்போம். இந்த ஈக்குவேஷன் வச்சு வெலாசிட்டியோட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிப்போம். ஸோ தட் வி கேன் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இன் ஈக்குவேஷன். ஸோ அது செகண்ட் லெசன் வரும்போது நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பெர்னாலிஸ் ஈக்குவேஷனோட டெரிவேஷன், அது ஆல்ரெடி வீடியோ இருக்கு. ஸோ அதுல இருந்து அப்படியே பெர்னாலிஸ் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் இருந்து சம்ஸ் வெஞ்சுரி மீட்டர், ஆரிஃபிஸ் மீட்டர் அண்ட் மொமெண்டம் ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். அதோடய ஃபர்ஸ்ட் லெசன் முடியும் நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.